லயன் அறைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான வீடுகளை அமைத்து தருமாறு கோரி நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தில் இன்று பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. லயன் அறைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான வீடுகளை அமைத்து தருமாறு கோரி நுவரெலியா ஒலிபென்ட் தோட்ட மக்கள் இன்று பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணியில் சுமார் 300 தொழிலாளர்களும் சுமார் 250 மாணவர்களும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ளை மற்றும் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு இவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். 8 அடி வீட்டுல இருக்கும், 10 பேர் இருக்கும், 5 பேர் இருக்கும், 7 பேர் இருக்கும். இதனால எந்த ஆபத்து வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாத நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் 50-55 வயசு இறுதி ஸ்டேட் வேலை செஞ்சு கூட போட்டு கொழுந்தெடுத்து எல்லா ஜாதியும் செஞ்சு முள்ளு குத்தி கவாத்து வெட்டி எந்த நிம்மதியும் நாங்க நித்திரன்னு போற நேரங்களும் நிம்மதிங்கிறது இல்ல. மழை காத்து வந்தா கூட எங்கள் தோட்டத்திலும் இந்த மாதிரி பல லயம் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு மிச்சம் மோசமான நிலையில இருக்குது. இதுக்கு எந்த அரசியல்வாதியும் அதே மாதிரி ஒரு தீர்வு எடுக்கணும். இல்லாட்டி எங்க ஸ்டேட்லயும் இதே மாதிரி தான் பல பிரச்சனை மண் சரிவு, அதே மாதிரி நாங்களும் மண்ணோட மண்ணா தான் போற நிலைமை வரும். முத்துமாரியம்மன் கோயில் முன்பாக ஆரம்பமான பேரணி ஒலிபென்ட் தோட்ட பொது மைதானம் வரை இடம்பெற்றது. இதன்போது கோஸ்லாந்தை மீரியபெத் மண்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை மீரியபெத் மண்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுதாபம் தெரிவித்து அக்கரப்பத்தனை சின்ன நாகவத்தை தோட்டத்தில் பேரணியொன்று நேற்று நடத்தப்பட்டது. மலையகத்தில் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு இனிமேல் இடமளிக்காமல் பாதுகாப்பான வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. மண் மத்தியில் இருக்கின்ற மக்களுக்கு யார் வீடு வழங்குவது, யார் வீடு கொடுக்க போகின்றார்கள்? நாங்கள் எங்களுக்கு சொந்த வீடு என்று கூறுகின்றார்கள். அந்த சொந்த காணி சொந்த வீடுக்கு என்ன வீட்டு பத்திரம், வீட்டு உரிமை எங்கே? எங்க தோட்ட தொழிலாளர்களுக்கு தனித்தனி வீடுகள் கட்டித்தர வேணும். முந்தைய காலத்து போல எங்களை வங்கியில தேரியில எல்லாம் கட்டி கொடுத்து இப்படி மண் சரிவால பாதிக்கப்பட்டு மக்கள் இப்படி எல்லாம் பிரச்சனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.